Hi friends, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் இன்கம் டேக்ஸில் டிடக்ஷன் பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட் 1 வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்க்கல அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம 3 செக்ஷன் பார்க்க போகிறோம். 80CCC, 80CCD, அப்புறம் 80CCE பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 80CCC பார்க்கலாம். ஸோ என்ன அப்படின்னா டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஃபண்டு. என்ன அப்படின்னா ஒரு அசஸி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் பென்ஷன் ஃபண்டில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரால் 80CCC கீழே டிடக்ஷன் வந்து வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த டிடக்ஷன் யாரால் மட்டும்தான் வாங்கிக்கிட முடியும்னா ஒன்லி இண்டிவிஜுவலால் மட்டும்தான் வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த ஃபண்டில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரா அது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் அவரை ஆன்னிட்டி பிளானு கீழே டெபாசிட் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆன்னிட்டி பிளான்னா பென்ஷன் பிளான் தான். ஸோ இதில் வந்து டெபாசிட் பண்ணியிருக்காரு அல்லது எல்ஐசியில் பண்ணாமல் வேறு ஏதோ ஒரு இன்சூரர் கிட்ட பண்ணியிருக்காரு. அது வந்து செக்ஷன் 10 சப்செக்ஷன் 23AA(B) கீழே வருது அப்படின்னா அந்த இன்சூரர் கிட்ட பண்ண அமௌண்ட்டுக்கு அவர் 80CCC கீழே வந்து டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாருனா அஃப்கோர்ஸ் அவரோட இன்கம்லேருந்து தான் பண்ணுவார். அந்த இன்கம் வந்து சார்ஜபிள் இன்கமாக இருக்கணும். சார்ஜபிள் இன்கம்லேருந்து அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னா 80CCC கீழே வந்து டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும். அடுத்தது இந்த செக்ஷனில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் தராங்க அப்படின்னா 1,50,000 ஆர் அமௌண்ட் டெபாசிட்டட் விச் லெஸ்ஸை நம்ம வந்து டிடக்ஷனாக வாங்கிக்கிட முடியும். இப்போ நம்ம டெபாசிட் பண்ண அமௌண்ட் 50,000 அப்படின்னா 1,50,000 ஆர் 50,000 விச் லெஸ்ஸுங்கும் போது 50,000 டிடக்ஷனாக வாங்கிக்கலாம். இதே நம்ம டெபாசிட் பண்ணது அமௌண்ட் 2 lakh இருந்துச்சு அப்படின்னா 1,50,000 ஆர் 2 lakh விச் லெஸ்ஸுங்கும் போது 1,50,000 தான் லெஸ். ஸோ 1,50,000 வரைக்கும் டிடக்ஷன் கிளைம் பண்ணிட்டு மீதி இருக்க 50,000க்கு டேக்ஸ் வந்து பே பண்ணணும். ஸோ நம்ம பென்ஷன் ஃபண்டில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் போனஸ்லாம் கிடைக்கும். அப்படி கிடச்சி அதை நம்ம ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த வருஷம் அதை ரிசீவ் பண்ணுறோமோ அப்போ அது டேக்ஸபிள் ஆகப்படும். ஸோ அடுத்தது என்னன்னா நம்ம இந்த பென்ஷன் ஃபண்டிலேருந்து பென்ஷன் ரிசீவ் பண்ணாலோ அல்லது இந்த பென்ஷன் ஃபண்டையே நம்ம சரண்டர் பண்ணி ரிசீவ் பண்ணுறாங்க. யார் ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அசஸியோ இல்லை நாமினியோ வந்து ரிசீவ் பண்ணுறாங்கன்னா அசஸி ரிசீவ் பண்ணாலும் சரி நாமினி ரிசீவ் பண்ணாலும் அது அவங்க கையில் டேக்ஸபிள் ஆகப்படும். நாமினி எப்போ ரிசீவ் பண்ணுவாங்க அப்படின்னா அசஸி இறந்து போயிட்டாங்கன்னா நாமினி அந்த பணத்தை ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்க கையில் டேக்ஸபிள் ஆகப்படும். நம்ம பென்ஷன் ஃபண்டை வந்து செக்ஷன் 80Cயில் வந்து டிடக்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா 80CCC கீழே என்ன பண்ண முடியாதுன்னா டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியாது. ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 80CCD பார்க்க போகிறோம். டிடக்ஷன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் டு பென்ஷன் ஸ்கீம். ஒரு பர்சன் என்ன பண்ணியிருக்காருனா பென்ஷன் ஸ்கீமில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு. அப்போ அவரால் டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும்னா வாங்கிக்கிட முடியும். எப்போ அப்படின்னா அவருக்கு கீழே கொடுக்கக்கூடிய கண்டிஷன்லாம் கீழெல்லாம் அவர் சாட்டிஸ்ஃபை வந்தாருன்னா வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமு யாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள்னா ஒன்லி இண்டிவிஜுவலுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகப்படும். ஸோ இதில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் அசஸி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ப்ரீவியஸ் இயரில் நேஷனல் பென்ஷன் ஸ்கீம் அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்லையோ அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருனா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீமுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்டால் நோட்டிஃபை பண்ணப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். ஸோ இதில் அவர் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவரால் 80CCDயில் வந்து டிடக்ஷன் வந்து வாங்கிக்கிட முடியும். ஸோ இதில் வந்து யார் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்கன்னா ஒரு அசஸி அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன். எப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஆன் ஆர் ஆஃப்டர் 1 January 2004 அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்ட பர்சனாக இருக்காங்கன்னா அவங்க இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீம்லையோ அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம்லையோ கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களால 80CCDயில் டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லாமல் வேற ஒரு எம்ப்ளாயர் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இந்த டேட் வந்து பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அந்த பர்சன் அசஸி வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாலும் 80CCDயில் டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும். ஆர் எனி அதர் அசஸி பீங் அன் இண்டிவிஜுவல். ஸோ இவங்க வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயர் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்படாமல் ஒரு சாதாரண ஒரு இண்டிவிஜுவல் வாலண்டியராக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா அவங்களும் டிடக்ஷன் வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த 80CCDயில் வந்து நிறைய சப்செக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை வந்து 1 by 1 பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 80CCD சப்செக்ஷன் 1 பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் ஆஃப் சேலரிடு பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த செக்ஷனில் எவ்வளோ டிடக்ஷன் உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சேலரியில் 10% அல்லது அவங்க அமௌண்ட் டெபாசிட் பண்ணுது இதில் விச் என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷனாக வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலமாக அல்லது ஏதாவது எம்ப்ளாயர் மூலமாக அப்பாயிண்ட் பண்ணப்பட்ட பர்சன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக சேலரி ரிசீவ் பண்ணிப்பாங்க. அந்த சேலரியில் 10% அல்லது அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு இதில் விச் லெஸ்ஸை வந்து டிடக்ஷனாக வாங்கிக்கலாம். ஆட் த ஹோல் அமௌண்ட் ஆஃப்
contribution by the employer to such account. ஸோ நம்மளும் கான்ட்ரிபியூட் பண்ணுவோம், அதே மாதிரி எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவார். ஸோ எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷனை நம்ம வந்து ஹோல் அமௌண்ட்டையும் வந்து நம்ம டிடக்ஷனாக வாங்கிக்கிட முடியுமானா வாங்கிக்கலாம். எப்போ அப்படின்னா ஸோ 80CC சப்செக்ஷன் 2 வந்து அடிஷ்னல் டிடக்ஷன். ஓகேவா, இது வந்து அடிஷ்னல் டிடக்ஷன். இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ப்ளாயருடைய சேலரியில் 20%க்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண ஹோல் அமௌண்ட்டையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இது வந்து என்ன செக்ஷன் கீழே வருதுன்னா 80CC சப்செக்ஷன் 2. ஓகேவா, இது அடிஷ்னல் டிடக்ஷன். இது எப்போ வாங்கிக்கிட முடியும் அப்படின்னா அந்த அசஸி வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயியோடைய சேலரியில் 20%க்குள்ளே பண்ணியிருந்தாங்கன்னா இவங்க வந்து ஆட் பண்ணி அதையும் சேர்த்து டிடக்ஷனாக வாங்கிக்கிட முடியும். ஸோ மறந்துடாதீங்க, 80CC சப்செக்ஷன் 1ல் இது மட்டும்தான். 80 இந்த ஆட் வந்து வேணும்னா அடிஷ்னல் டிடக்ஷன் வேணும் அப்படின்னா அதில் வந்து இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னா அடிஷ்னல் டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும். நெக்ஸ்ட் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா இன் கேஸ் ஆஃப் அதர் இண்டிவிஜுவல்ங்கும் போது இவங்களுக்கு வந்து சேலரி இருக்காது. அப்போ இவங்க வந்து எவ்வளோ டிடக்ஷன் வாங்கிக்கிட முடியும்னா அவங்க டெபாசிட் பண்ண அமௌண்ட்டு ஆர் 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம். அவங்க கிராஸ் டோட்டல் இன்கமில் 20%. இதில் விச்சவர சிலஸை வந்து இவங்க என்ன பண்ணிக்கலாம்னா டிடக்ஷனாக வாங்கிக்கலாம். யார் அப்படின்னா அதர் இண்டிவிஜுவல். இவங்க வந்து சேலரிடு பர்சன் கிடையாது. இவங்களுக்கும் வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80CC சப்செக்ஷன் 1Bயில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு த ஸ்கீம் அதர் தென் த அமௌண்ட் கிளைம்ட் அண்ட் அலோட் அஸ் டிடக்ஷன். இவங்க வந்து அடிஷ்னல் டிடக்ஷன் வாங்கிக்கணும் அப்படின்னா இவங்க வந்து ஆல்ரெடி இப்போ ஒரு ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஸ்கீமில் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணி அதில் வந்து டிடக்ஷன் வாங்கிட்டாங்க அப்படின்னா அதே ஸ்கீமில் நீங்கள் திருப்பி பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிடக்ஷன் கிடைக்காது. ஸோ எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டிடக்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 80CC சப்செக்ஷன் 1ல் வந்து அட்டல் பென்ஷன் யோஜனா ஸ்கீம் அல்லது நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் வேற ஒரு ஸ்கீமில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷ்னல் டிடக்ஷன் உண்டு. அவங்க டெபாசிட் பண்ண பணம் அல்லது 50,000 இதில் விச்சவர சிலஸை இவங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அடிஷ்னல் டிடக்ஷனாக வாங்கிக்கலாம். ஸோ இதை திருப்பி சொல்கிறேன், சேலரிடு பர்சன் இல்லாத பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க வந்து டெபாசிட் பண்ண பணம் ஆர் 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் விச்சவர சிலஸை வந்து செக்ஷன் 80CC 1 கீழே அவங்க வாங்கிக்கலாம். ஓகேவா, இவங்க வந்து அடிஷ்னல் டிடக்ஷன் வாங்கிக்கலாமான்னா வாங்கிக்கலாம். எப்போ அப்படின்னா இவங்க வேற ஒரு ஸ்கீமில் வந்து ஆல்ரெடி அவங்க ஒரு ஸ்கீமில் கான்ட்ரிபியூட் பண்ணி அந்த ஸ்கீமில் டிடக்ஷன் வாங்கிட்டாங்கன்னா வராது. வேற ஒரு ஸ்கீமில் வந்து ஓகேவா இந்த ஸ்கீமை தவிர்த்து வேற ஏதோ ஒரு பென்ஷன் ஸ்கீமில் கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண பணம் அல்லது 50,000 இதில் விச்சவர சிலஸை அடிஷ்னல் டிடக்ஷனாக செக்ஷன் CC சப்செக்ஷன் 1B கீழே இவங்க வந்து என்ன செஞ்சுக்கலாம்னா வாங்கிக்கலாம். அவங்க எப்போ வாங்கிக்கலாம்னா எம்ப்ளாயரோடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எம்ப்ளாயோட சேலரியில் 20%க்குள்ளே இருந்துச்சுன்னா அவங்க அடிஷ்னல் டிடக்ஷன் வாங்கிக்கலாம் அந்த ஹோல் அமௌண்ட்டையுமே. இவங்க எப்போ வாங்கிக்கலாம்னா வேற ஒரு ஸ்கீமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்கீமில் கான்ட்ரிபியூட் பண்ணதுக்கு டிடக்ஷன் வாங்கலைன்னா அவங்க வந்து 80CC சப்செக்ஷன் 1Bயில் அடிஷ்னல் டிடக்ஷனாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது என்னன்னா செக்ஷன் 80CC சப்செக்ஷன் 1ல் டிடக்ஷன் வாங்கிட்டாங்கன்னா 80CC சப்செக்ஷன் 1Bயில் வாங்கிக்கிட முடியும். அதுதான் நான் அப்படியே சொன்னேன். 80CC சப்செக்ஷன் 1ல் பென்ஷன் ஸ்கீம் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்னா அதுலேயே அவங்க டிடக்ஷன் வாங்கிப்பாங்க. அதை தவிர்த்து வேற ஒரு பென்ஷன் ஸ்கீமில் அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்கன்னா தான் இந்த அடிஷ்னல் டிடக்ஷன் வந்து வாங்கிக்கிட முடியும். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா அமௌண்ட் ரிசீவ்ட் ஆன் க்ளோஷர் ஆஃப் தி அக்கௌண்ட். இப்போ நம்ம பென்ஷன் ஸ்கீம் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அதுலேருந்து பணத்தை நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அசஸியோ இல்லை அவங்க நாமினியோ ரிசீவ் பண்ணாங்க அப்படின்னா அது வந்து டாக்ஸபிள் ஆகப்படும். எப்போ ரிசீவ் பண்ணுறாங்களோ அப்போ அது டாக்ஸபிள் ஆகப்படும். இது நாமினி ரிசீவ் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா அசஸி வந்து இறந்ததுக்கப்புறம் வந்து இறந்ததுனால அவர் வந்து ரிசீவ் பண்ணுறாரு அப்படின்னா அது அப்போ அவருடைய இன்கமாகவே இருக்காது. அதனால் அது அவருக்கு டாக்ஸபிள் ஆகப்படாது. ஸோ மறந்துடாதீங்க, அமௌண்ட்டை வந்து க்ளோஸ் பண்ணி வாங்குறாங்க அசஸியோ அல்லது நாமினியோ வாங்கினாங்கன்னா அது டாக்ஸபிள் ஆகப்படும். இது நாமினி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க எப்போ அப்படின்னா அசஸி இறந்து போக நேரம் வாங்குறாங்க அப்படின்னா அது அவங்களோட இன்கமாகவே இருக்காது. அதனால் அவங்களுக்கு டேக்ஸ் ஆகாது. அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி அசஸி ரிசீவ் பண்ணால் டாக்ஸபிள் ஆகப்படும். நாமினி ரிசீவ் பண்ணாங்கன்னா அது வந்து டாக்ஸபிள் ஆகப்படாது. இவ்வளோதாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா அமௌண்ட் ரிசீவ்டு ஃப்ரம் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட் ஆன் க்ளோசர் ஆஃப் அக்கௌண்ட். இப்போ வந்து என்னென்னா நம்ம வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறோம். நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட்டிலேருந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம இப்போ பணத்தை ரிசீவ் பண்ணுறோம். அப்போ நம்ம பணத்தை ரிசீவ் பண்ணும் போது அந்த பணத்தில் 60% ஆஃப்
அமௌண்ட் வந்து எக்ஸம்டட். 40% ஆஃப் இன்கமுக்கு மட்டும் நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணால் போதும். இதே இது நம்ம வந்து நேஷனல் பென்ஷன் சிஸ்டம் ட்ரஸ்ட்டிலேருந்து பணத்தை வந்து எடுக்கிறோம். அந்த பணம் வந்து பாதி பணம் தான் எடுக்கிறோம். பார்ஷியல் வித்ட்ராயல் தான் பண்ணணும். பார்ஷியல் வித்ட்ராயல் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம வித்ட்ரான் பண்ணுற அமௌண்ட் வந்து கான்ட்ரிபியூஷனில் 25% தான் நம்ம வந்து வித்ட்ராயல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஹோல் அமௌண்ட்டுமே என்ன ஆகப்படுதுன்னா டிடக்ஷன் ஆகப்படுது. ஓகேவா? ஸோ அதை தான் இங்கே பார்க்கும். அடுத்தது என்ன அப்படின்னா, அமௌண்ட் withdrawn for purchasing an annuity plan in the same ப்ரிவியஸ் இயர். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த பென்ஷன் ஸ்கீமில் இருந்து பணத்தை ஃபுல்லாக எடுத்து இன்னொரு பென்ஷன் ஸ்கீமில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுறோம்ல. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ இந்த நேஷனல் பென்ஷன் ஸ்கீமில் வந்து மொத்த பணத்தையும் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். அப்போ அது வந்து இன்கம்மை வந்து நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி ரிசீவ் பண்ணும்போது அது டாக்ஸபிள் ஆகப்படும் தான் பார்த்தோம். ஆனால் அதே பணத்தை இன்னொரு பென்ஷன் ஸ்கீமில் நம்ம வந்து ஆனுட்டி பிளானில் அதே வருஷம் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டோம்னா நம்ம ரிசீவ் பண்ண வருஷத்துக்கு நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா டேக்ஸ் வந்து பே பண்ண வேண்டாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ மறந்துடாதீங்க. அடுத்தது என்னன்னா, நம்ம 80C கீழே பென்ஷன் வந்து டிடக்ஷன் வாங்கிட்டோம் அப்படின்னா 80CC கீழே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா டிடக்ஷன் வந்து வாங்கிக்கிட முடியாது. இதில் நம்ம வந்து சேலரின்னு பார்த்தோம்ல, 10% 20% சேலரி அப்படின்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த சேலரிங்கிற மீனிங்குள்ள எது வரும்னா பேசிக் டிஎன்எஸ் அலவன்ஸ் இஃப் த டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா சேலரி கிடைக்கும். இந்த சேலரியில் தான் 10% எம்ப்ளாயருக்கும் நம்ம பார்க்குறோம், 20% பார்க்குறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா செக்ஷன் 80CE பார்க்க போகிறோம். 80CEல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லிமிட் ஆன் டிடக்ஷன் பார்க்க போகிறோம். செக்ஷன் 80C 80CCC அண்ட் 80CCD சப்செக்ஷன் 1 மட்டும்தான் எடுத்துக்கிட போகிறோம். இப்போ இந்த 3 செக்ஷன்லேயும் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண பணத்தை அவ்வளோத்தையுமே ஆட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு எவ்வளோ தான் வரைக்கும் டிடக்ஷன் அப்படின்னா 1,50,000 வரைக்கும் தான் டிடக்ஷன். இதை தாண்டி போணுச்சுன்னா நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணியே ஆகணும். இந்த 80CCD சப்செக்ஷன் 1ல் எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூட் பண்ண அந்த இதையோ அமௌண்ட்டையோ அடிஷனல் டிடக்ஷனையோ என்ன பண்ணக்கூடாதுன்னா ஆட் பண்ணக்கூடாது. ஸோ அதை ஆட் பண்ணாமல் ஒன்லி அப் டு எது வரைக்கும் வச்சுக்கோங்கன்னா 80CCD சப்செக்ஷன் 1. தட் மீன்ஸ் நம்ம எதுனா இந்த பார்த்தோமா சேலரிடு பர்சனாக இருந்தால் 10% ஆஃப் சேலரி ஆர் அமௌண்ட் டெபாசிட்டட் விச் எவர் இஸ் லெஸ். அதே இது அதர் அசஸியாக இருந்தாங்க, தட் மீன்ஸ் சேலரி பர்சன் இல்லாதவங்களா இருந்தாங்கன்னா அமௌண்ட் டெபாசிட்டட் ஆர் 20% ஆஃப் கிராஸ் டோட்டல் இன்கம் விச் எவர் இஸ் லெஸ். இதை மட்டும் எடுத்துக்கோங்க. இதை மட்டும் எடுத்து மூணுத்தையும் ஆட் பண்ணி பார்க்கும்போது 80C 80CCC 80CCD சப்செக்ஷன் 1 ஆட் பண்ணும்போது எவ்வளோ தான் வரணும் அப்படின்னா 1,50,000 தான் வரணும். அது மீறி வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து டாக்ஸபிள் ஆகப்படும். அதுதாங்க சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.